முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் அறிவிப்பு. உலக பொருளாதாரம் பாதிக்கும் அபாயம். ஈரானுக்கு சீனாவின் திறந்த ஆதரவு. தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு அறிவுறுத்தல். இம்பீரியலிஸ்ட் அண்டர்டோன்ஸ். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டிக்கும் குளோபல் சவுத் நாடுகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் அறிவிப்பு. உலக பொருளாதாரம் பாதிக்கும் அபாயம். உலகளாவிய பதற்றத்தை கிளப்பும் வகையில் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கடல் பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெர்ஷிய வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் இந்த நீரிணை வழியாகவே உலகின் மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 20% எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த பாதை முடக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயரக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஈரான் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இது முழுமையான ராணுவ மறியலா அல்லது அரசியல் அழுத்தமா என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. ஹோர்முஸ் மூடப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவித்தாலும் இதுவரை அதிகாரப்பூர்வ சர்வதேச கப்பல் போக்குவரத்து அமைப்புகள் முழுமையான உறுதிப்படுத்தல் அளிக்கவில்லை. இருப்பினும் வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடல் உறுதிப்படுத்தப்பட்டால் அது மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையே அதிர வைக்கும் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். ஈரானுக்கு சீனாவின் திறந்த ஆதரவு. தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு அறிவுறுத்தல். ஈரான் அமெரிக்கா போர் சூழலில் பீஜிங்கின் கடும் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வாங் யீ தலைமையிலான சீனா தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சரான ஜிடியோன் சாருடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் ஈரான் மீது நடைபெறும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பை மதிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாட்டுக்கு சீனா நேரடியாக ஆதரவு அளிக்கிறது என்ற செய்தியே இதில் வெளிப்படுகிறது. மேலும் ராணுவ நடவடிக்கைகள் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்காது என்றும் அது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் பீஜிங் எச்சரித்துள்ளது. பிரச்சினைக்கு ஒரே தீர்வு உடனடி போர் நிறுத்தமும் தூதரக பேச்சுவார்த்தைகளும் தான் என சீனா வலியுறுத்துகிறது. அதே சமயம் ஈரானுடன் சீனாவின் பொருளாதார மற்றும் ஆற்றல் தொடர்புகள் முக்கியமானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் வர்த்தகம் மற்றும் பெல்ட் அண்ட் ரோட் திட்ட இணைப்புகள் காரணமாக ஈரானின் நிலைத்தன்மை சீனாவுக்கு முக்கியம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனா ஒரு மறைமுக அரசியல் அழுத்தத்தை உருவாக்குகிறது. உலக சக்திகளின் நேரடி நிலைப்பாடுகள் வெளிப்பட தொடங்கியுள்ளதால் இந்த மோதல் சர்வதேச அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், ஈரானின் இறையாண்மைக்கு சீனா உறுதியான ஆதரவு, தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை, போர் அல்ல பேச்சுவார்த்தையே தீர்வு என்ற பீஜிங் நிலைப்பாடு, இவை யாவும் தெளிவாகின்றன. மத்திய கிழக்கின் இந்த பதற்றம் உலக அரசியலில் புதிய அணிவகுப்பை உருவாக்குமா என்பதே சர்வதேச அரசியல் நோக்கர்களின் கேள்வியாக உள்ளது. இம்பீரியலிஸ்ட் அண்டர்டோன்ஸ். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டிக்கும் குளோபல் சவுத் நாடுகள். மத்திய கிழக்கில் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள இராணுவ நடவடிக்கைகள் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குளோபல் சவுத் என அழைக்கப்படும் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த போருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த நாடுகள் வெளியிட்ட கருத்துக்களில் அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகளில் இம்பீரியலிஸ்ட் அண்டர்டோன்ஸ், அதாவது ஆதிக்க மனப்பான்மை மற்றும் ஒருதலை பெற்ற சக்தி பயன்பாடு தென்படுகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு சுயாட்சி நாட்டின் மீது நேரடி தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்திற்கும் ஐநா அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானது என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதானமாக பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ராணுவ நடவடிக்கைகள் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் என்றும் உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளன. மேலும் இது ஒரு பிராந்திய போர் மட்டுமல்ல, உலக அரசியல் சக்தி சமநிலையை சோதிக்கும் ஒரு முக்கிய தருணம் என்றும் சில நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்கள் நடவடிக்கைகள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே என விளக்கம் அளித்துள்ள நிலையில் குளோபல் சவுத் நாடுகள் இந்த செயலை ஒருதலை பெற்ற அதிகார பயன்படுத்தலாகவே பார்க்கின்றன. சுருக்கமாக, அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகள் மீது குளோபல் சவுத் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த போர் ஆதிக்க மனப்பான்மையை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச சட்ட விதிகளை மீறுவதாகவும் அவை குற்றம் சாட்டுகின்றன. உடனடி போர் நிறுத்தமும் பல்தரப்பு தூதரக பேச்சுவார்த்தைகளும் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என்றும் வலியுறுத்துகின்றன. மேலும் இந்த மோதல் உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்திய அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்ற எச்சரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.